ஹாய் விவோஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சோழன் வந்து நிலாவை பார்த்து, நிலா, நீ வந்து எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்த, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்கள் அப்பா முன்னாடி எப்படி சொன்ன நிலா, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவர் முகத்தில் அடித்த மாதிரி சொன்னேன். எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது நிலா. பாரு, என் கண்ணில் தன்னால் கண்ணீர் வருது பாரு, என்னால் அடக்கவே முடியல. நான் வந்து உன்னை எவ்வளோ நேசித்தேன் தெரியுமா? இந்த நாள் எப்போ வரும்னு கனவு கண்டுக்கிட்டே இருந்தேன், ஆனால் அது இன்னைக்கு வந்துருச்சு நிலா. ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா, எனக்கு தெரியும் நிலா, நீ என்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். இதை நினச்சேன்னா நான் வானத்துக்கும் பூமிக்கும் பறக்கிற மாதிரி இருக்கு நிலா அப்படின்றாரு. பார்த்துங்க, மேலே சீலிங்கில் இடிச்சுக்க போகிறீங்கன்னு நிலா ஒரு கமாண்ட் அடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிலா, ரொம்ப தேங்க்ஸ் நீலா, நம்ம கல்யாணம் நல்லா சூப்பராக நடக்கணும், கிராண்டாக நடக்கணும் அப்படின்றாரு. உடனே நிலா சொல்கிறாங்க, கிராண்டாலாம் எதுக்குங்க, நம்ம ஏற்கனவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க. சேரன் கிட்ட, பாண்டியன் கிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆனால் நிலாவுடைய அப்பா அம்மா செம்ம கடுப்பில் இருக்கிறாங்கங்க. ஏன்னா அவங்களுக்கு நிலா வந்து சோழனை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்பா, அவங்க அப்பா கொந்தளிக்கிறாரு, அவள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏங்க அவள் கையை பிடிச்சி தரன்னு வலிச்சுக்கிட்டு வர வேண்டியது தானேங்க, அதை விட்டுட்டு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அவன் ஒரு பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலா அவங்க அம்மா. அதுக்கு நிலாவுடைய அப்பா சொல்கிறாரு, அவன் பொறுக்கின்னு உனக்கும் எனக்கும் தெரியும் தேனு, ஆனால் அவளுக்கு தெரிய மாட்டேந்தே. பாரு, அவள் இங்கேருந்து வீட்டில் இருந்து தப்பிச்சு போய் நைட்டோட நைட்டு அந்த வீட்டில் போய் உக்காந்துட்ருக்கா. 5 ஆம்பளைங்க இருக்கிறானுங்க, டைவர்ஸ் பண்ணிவிட்டு 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் போயிட்டு அவள் உட்காந்தா நல்லா இருக்குமா? அதனால தான் திரும்பவும் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எக்கேர் கட்டாது போட்டோம், இனிமேல் அவள் லைஃப்பில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தேனு, அதனால் விடு, நமக்கு பிடிக்கலனாலும் ஒத்துக்கலாம் அப்படின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போவோம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாருங்க. அதுக்கப்புறமா நிலாவும் பல்லவனும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சோழனுக்கா, ஐயோ இந்த பல்லவன் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க வந்திருக்கான், என் ஆளு கூட என்னை பேசுறதுக்கு விடமாட்டேன்றானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரே அலப்பாயிறாரு. நிலா எதிர்க்க ஒரே சீன் போடுறாரு, தலையை கோதுறாரு, கையை முறுக்குறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. அப்போ கூட நிலா கண்டுக்கவே இல்லை. பல்லவனும் நிலாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமாங்க சேரன் என்ன பண்ணுறாருன்னா, நிலாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சார், அப்படியே கோயிலில் நான் வந்து ஐயரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், புடவெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நல்ல முகூர்த்த நேரம் அப்படின்னு மாலைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. உடனே நிலாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி, எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைப்பா அப்படின்றாங்க. ஏங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, நிலா வந்து எங்கள் வீட்டில் எவ்வளவோ வசதியாக வளர்ந்த பொண்ணு, எங்களை விட வசதியாக அவளுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபாரின் மாப்பிள்ளெல்லாம் பார்த்தோம், ஆனால் அவள் உங்கள் வீடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்றா. நாங்கள் என்ன தான் வசதியாக வச்சுருந்தாலும் அவள் மனசு உங்கள் வீட்டை சுற்றி தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்றத நாங்கள் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, ஐயா, எங்கள் வீட்டில் வந்து பொம்பளை பொண்ணு இல்லாத வீடு தான், நாங்கள் எல்லாம் ஆம்பளைங்க இருக்கிற வீடு தான், ஆனால் நிலா வந்த பிறகு தான் எங்கள் வீட்டினுடைய சூழ்நிலையே மாறுச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு பத்திரம் எங்கள் வீடுக்கு வந்து எங்களுக்குன்னு இல்லாமல் இருந்தது, நிலா வந்த பிறகு அந்த வீட்டு பத்திரம் எங்கள் பேருக்கு மாறுச்சு. நிலாவால் தான் ஒரு குடும்பமாக நாங்கள் இதுவாக இருக்கோம், ஆனால் எங்கள் வீடு இப்படியே இருந்துடாதுங்க, ஆனால் பின்னாடி நாங்கள் அதை மாற்றுவோம், பெருசாக வருவோம் நாங்கள், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நிலாவை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சேரன். நாளைக்கு நிலாவுடைய கல்யாணத்தை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, பாய்.